சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தின் குறுக்கே இரும்பு சங்கிலி மூலம் சாலையை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். தேசிய வங்கிகளில் பெற்ற விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் தமிழக விவசாயிகள் ஒரு மாதமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக சில இளைஞர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி சென்னை கத்திப்பாரா மேம்பாலத்தில் திடீரென ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்குனர் கௌதமன் தலைமையில் நடந்த போராட்டத்தில் இளைஞர்கள் இரும்பு சங்கிலியால் சாலையை மறித்து பூட்டு போட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். காலை 9:20 மணியளவில் தொடங்கிய இந்த போராட்டத்தால் கத்திப்பாரா மேம்பாலத்தில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வரிசையில் நின்றன. இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகங்களுக்கு செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். அரசு பேருந்து, ஷேர் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் பயணித்த பலர் சாலையில் இறங்கி நடந்து சென்றனர். சுதந்திரத்துக்கு பிறகு 25 லட்சம் விவசாயிகள் இந்தியாவில் செத்துருக்கான். 5 லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் செத்துருக்கான். எங்களுக்கு சோறு போடுற தாய், அதுக்கு அரிசி கொடுக்குறவங்க தாய்க்கு சமமான விவசாயிகள். அவர்களை சாக கொடுத்து மானமிழந்து தமிழர்கள் நாங்கள் வாழ மாட்டோம். வயிறு எரிஞ்சு சொல்றேன். 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு தமிழ் இடத்தில் பிறந்தவனா சொல்றேன். எங்களுக்கு உரிமை கொடுக்கணும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும். விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும். கச்சத்தீவை மீட்கணும். மீனவர்கள் உரிமை நிலைநாட்டும். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன்கிற இந்த திட்டமே இந்த பண்டில் இருக்கக்கூடாது. போக்குவரத்து முடங்கிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மிகவும் குறைவான எண்ணிக்கையிலேயே இருந்ததால் அவர்களை ஒரு பக்கமாக அழைத்துச் சென்று காவலர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மறுபக்கத்தில் சாலைக்கு பூட்டு போட காரணமான சங்கிலியை அறுத்தனர். அதே நேரம் இளைஞர்கள் சாலையில் அமர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்ல மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மறுத்ததை அடுத்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து கத்திப்பாரா மேம்பாலத்தில் சுமார் 40 நிமிடங்களுக்கு பிறகு போக்குவரத்து சீரடைந்தது.